ஜெபம் செய்வோம். எல்லாம் முழங்கால் பண்ணிடும். மகிமை நிறைந்த தேவனே, வல்லமையுள்ள கர்த்தாவே, இந்த நல்ல புதிய வருடத்தின் ஆண்டவரே முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே உம்முடைய ஆலயத்திலே கூடி வரும்படியாக எங்களுக்கு பாராட்டின இறக்கங்களுக்காக ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கடந்த வருடம் முழுவதும் கண்ணின்மணியை போல எங்களை பாதுகாத்து இந்த புதிய ஆண்டில் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் வந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆராதனை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. சிங்காசனத்தின் அதிபதியே எங்கள் மத்தியில் நீங்கள் வந்திருப்பதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் சிங்காசனத்துக்கு முன்பதாக நாங்கள் அமர்த்து இருக்கிறோம் என்ற உணர்வை எங்கள் எல்லாருக்கும் தாங்க இயேசு சுவாமி. வர தடைப்பட்ட மக்களுக்காக, நிர்விசாரமான ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏற்ற வேளையிலே உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவங்க உள்ளத்தில் வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதாக, பாடுகிற பாடல்களையும் உணர்ந்து பாட எங்களுக்கு உதவிச்சிங்க. தேவரீர் எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைப்படுங்க. இந்த வேலையை ஆசீர்வாதமாக்கி தாங்க. ஆவியானவருடைய கரத்தில் போடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். உட்காருவோம். உன்னத பாடல்கள் 69வது பாடல். உன்னத பாடல்கள் 69. 1000 பாடல்களை ஆவியில் மகிழ்ந்தே பாடுங்களே இந்த பாடல். ஆயிரம் பாடல்களை ஆவியில் மகிழ்ந்தே பாடுங்களே, யாவரும் தேமொழி பாடல்களால் இயேசுவை பாடிட வாருங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லேலில்லை அல்லேலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். புதிய புதிய பாடல்களே உனைந்தே மண்களும் தேருங்களே, துதிகள் நிறைந்த கானங்களால் தொழுதே இறைவனை பாடுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லேலில்லை அல்லேலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். நெஞ்சில் நாவின் நாதங்களே நன்றி கூறும் கீதங்களாம், நெஞ்சும் மோசை தாளங்களால் மேலும் பரவசம் கூடுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லேலில்லை அல்லேலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். எந்த நாளும் காலங்களும் இறைவனை போற்றும் நேரங்களே, சிந்தை கொளித்தே ஆண்டுகளாய் சீயோனின் கீதம் பாடுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லேலில்லை அல்லேலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். ஆயிரம் பாடல்களை ஆவியில் மகிழ்ந்தே பாடுங்களே, யாவரும் தேமொழி பாடல்களால் இயேசுவை பாடிட வாருங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம்.
யாரும் எழுதின்று உன்னத பாடல்கள் 616வது பாடலை பாடுவோம். 616வது உன்னத பாடல்கள். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம் என்ற பாடல். 616வது உன்னத பாடல்கள். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தருக்கு சகலமும் ரொம்ப லேசான காரியம். லேசான காரியம், லேசான காரியம்னா அதாவது திடீர்னு ஒன்றை பார்த்து எப்போ சூரியனை போய் தொட்டுட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப லேசான காரியம் தானே, இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஒரு பெரிய மலையாக இருந்தால் கூட அந்த மலையை பார்த்து அப்பால போ அப்படின்னா என்ன செய்யுமா? என்ன வேணுமா? அதுக்கு விசுவாசம் என்ன வேணும்? ஆமாம், விசுவாசம் இருந்தால் அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நிச்சயதார் சொன்னார். விசுவாசம் என்பது நம்பிக்கையிலே ரொம்ப ரொம்ப உயர்ந்தது தான் விசுவாசம். நம்பிக்கையிலே நம்புறது சாதாரணமான காரியம். ஆனால் நம்பிக்கையிலே அது கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டாலும் சரி கடைசி வரைக்கும் அது கிடைக்காத மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி நான் என்ன செய்வேன்? நம்புவேன். இது நடக்காதுன்னு தெரியும், ஆனால் நான் என்ன செய்வேன்? நம்புவேன். இல்லை, இந்த வசனம் இந்த வார்த்தைகள் சொல்லுது, மண்ணை பிசைந்து மனிதனை பூமியின் மண்ணினால் உருவாக்குறது ஆண்டவருக்கு லேசான காரியம். லேசான காரியம் அதாவது நம்ம உடம்பு ஒரு பெரிய இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய அதிசயத்தில் முதல் அதிசயமே இதுதான். நாம தான், நம்மளுக்கே தெரியாது. ஆமாம், இன்றைக்கி வரைக்கும் திரும்ப 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 ஆராய்ச்சி பண்ணி பார்க்காங்க. இன்னும் அதுக்கு என்ன முடியலை? அதுக்கு முடிவே இல்லை. இந்த கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அவனுக்கே தெரியல. இது ரிப்பேர் ஆனால் ஏதோ ஓரளவு குடஞ்சி என்ன செய்கிறாங்க, சரி பண்ணுறாங்க. ஆனால் முழுமையாக அவங்களால என்ன செய்ய முடியாது, சரி செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆமாம், சாதாரண ஒரு மண் அதை எடுத்து பிசைஞ்சு என்ன செய்தார், நம்மளை உருவாக்குனார். ஆனால் இன்றைக்கு நாம் உலகத்தில் ஒரு பெரிய அதிசயமாக இருக்கிறோம். நல்லா யோசித்து பாருங்கள். ஆகவே இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எதை செய்யவும் தேவனால் கூடும். அவசரப்படக்கூடாது. அவருடைய வேலைக்காக நாம் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அவசரப்பட்டுலாம் முடிவு எடுத்தோம்னா ஐயோ இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை குறை சொல்லிட்டு இருந்தோம்னா ஆண்டவருக்கு நம்ம மேலே என்ன இருக்காது? பிரியம் இருக்காது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பூரண விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்தில் காத்திருந்தா நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வது அவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. சகலவற்றையும் செய்ய யாரால் கூடும்? தேவனால் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. சரி, வரலாமா? எல்லாம் உற்சாகமா கரங்களை தட்டி உண்மையாய் உணர்ந்து பாடணும். என் வாழ்க்கையில லேசான காரியம் ஆண்டவரே, எதையும் செய்வதற்கு சகலவற்றையும் செய்ய உம்மால் ஆகும் என்ற விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுவோம். லேசான காரியம் மக்கள், லேசான காரியம், லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம்.
மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதற்கு மண்ணாமை தருவது லேசான காரியம். மண்ணான மனிதற்கு மண்ணாமை லேசான காரியம். மக்கள் லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். லேசான காரியம். மக்கள் லேசான காரியம். லேசான காரியம். மக்கள் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், யாராவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். கூழாங்கலாலே தோலியா வீழ்வது லேசான காரியம். கூழாங்கலாலே தோலியா வீழ்வது லேசான காரியம். ஆழ்கடல் மீன் வாயில் வரி பணம் பெறுவது லேசான காரியம். ஆழ்கடல் மீன் வாயில் வரி பணம் பெறுவது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். லேசான காரியம். இதுவும் லேசான காரியம். லேசான காரியம். இதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். கற்பாறை போலே கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்பாறை போலே கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கச்சாடி நீரையும் கணிரசமாக்குவது லேசான காரியம். கச்சாடி நீரையும் கணிரசமாக்குவது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். லேசான காரியம். இதுவும் லேசான காரியம். லேசான காரியம். இதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். லேசான காரியம். எதுவும் லேசான காரியம். லேசான காரியம்.
கடந்து செல்லும் அப்பா பார்த்து லேசான காரியம் எதுவும் லேசான காரியம் லேசான காரியம் எதுவும் லேசான காரியம் பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் என் இயேசுவுக்கு லேசான காரியம் பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் என் இயேசுவுக்கு லேசான காரியம் லேசான காரியம் எதுவும் லேசான. அப்பா பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே எதுவா இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு நீங்க செய்ய முடியும்பா. எதுவா இருந்தாலும் ரொம்ப லேசான காரியம்ப்பா உங்களுக்கு. ஏசப்பா பார்த்து சொல்லு, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இதை உங்களால செய்ய முடியும். உங்க வேலைக்காக நான் காத்திருக்கிறேன், உங்களுடைய வேலைக்காக நான் காத்திருக்கிறேன். எப்போ எனக்கு இதையெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ, எப்போ எனக்கு இதிலிருந்து விடுதலை கொடுக்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ, அப்பொழுது எனக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. அன்றைக்கு ஒரு குஷ்டரோகி உம்மை பார்த்து கதறினான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொன்னான். நீங்க அவனை பார்த்து சொன்னீங்க, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுகமாயிருப்பது எனக்கு விருப்பம்தான், எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகன்னு சொன்னீங்க. உடனே சுத்தமானாப்பா. ஆண்டவரே எங்களை பார்த்து நீங்க அதே வார்த்தையை சொல்லுங்கப்பா. எங்க வாழ்க்கையில எங்களுக்கு விடுதலை வேண்டும், எங்க வாழ்க்கையில எங்களுக்கு சுகம் வேண்டும், எங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும், எங்களுடைய நெருக்கங்கள் மாறணும் ஆண்டவரே, எங்களுடைய கட்டுகள் அறுக்கப்படணும் ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே. தகப்பனே எங்களுக்கு இறங்குங்க கர்த்தாவே என்று அவரை நோக்கி கூப்பிடுவோம். அப்பாவை பார்த்து கூப்பிடுவோம், அப்பா எனக்கு இறங்குங்கப்பா, எனக்கு இறங்குங்க ஆண்டவரே. எனக்கு விடுதலை கொடுக்கிற தேவன் நீங்க தான். உம்மால் அன்றி யாராலும் எனக்கு விடுதலை கொடுக்க முடியாது. என்னை உருவாக்கிய தேவன் நீங்க அப்பா, என்னை உருவாக்கின தேவன் நீங்க. சாதாரண ஒரு களிமண்ணால ஒரு மண்ணால எங்களை சிருஷ்டித்தீங்க, எங்களை உருவாக்கினீங்க. எங்க சரீரம் உமக்கு சொந்தமானது ஆண்டவரே. உம்மால் நாங்க பெற்றுக்கொண்டது, உம்மால் ஆண்டவரே எங்களுடைய தாயின் கருவிலே உருவாக்கப்பட்டவங்க நாங்க. உம்முடைய ஜீவ சுவாசம் எங்களுக்குள்ள காணப்படுதுப்பா. நீங்க கொடுத்த ஆவி, நீங்க கொடுத்த ஆத்துமா தகப்பனே உமக்கு கீழ்ப்படுத்துகிறோம், உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். We surrender ourselves, O Lord. எங்களை உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களை மீட்டுக் கொள்வீராக, எங்களை மீட்கும் பொருளாக வெளியேற பெற்ற உம்முடைய ரத்தத்தை எங்களுக்காக சிந்தின தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் மீண்டும் மறுவிசயங்களை புதுப்பித்து எங்களை பலப்படுத்துங்கப்பா. எங்க சரீரத்தின் உறுப்புகள் புதுப்பிக்கப்படட்டும். பழுதாய் போன ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவரே பழுது நீங்கட்டும் ஆண்டவரே. பூரண புருஷர்களாய் பூரண ஸ்திரீகளாய் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை புகழ எங்களுக்கு பலன் தருவீராக. பலவீனங்கள் மாறட்டும், ஒரு புது பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசு என்னும் உம்முடைய நாமத்திலே எங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். எங்களுக்கு ஆண்டவரே அவாந்தர் வெளியிலே ஆறுகளை உருவாக்கி வனாந்தரங்களே எங்களுக்கு பாதைகளை உருவாக்குகிற தேவன் நீங்கள்லாப்பா. எங்கேயோ கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்குது. யார் எங்களுக்கு உதவி செய்வா? யாரை போய் தேடுவோம்? யார் எங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும் என்று திகைக்கிற நேரத்தில் நீங்க மட்டும்தான்ப்பா எங்களுக்கு உதவி செய்ய முடியும். உங்களை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு ஏற்ற வழியை காட்டுவீராக, ஏற்ற வழியை ஏற்படுத்துவீராக. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான ஒரு காரியம் கிடையவே கிடையாதுப்பா. உங்களால தான் எல்லாம் ஆகும்பா. உங்களால தான் எல்லாம் முடியும் ஆண்டவரே. நீங்க தான் எங்களை சுகமாக்குகிற தேவன். நீங்க தான் எங்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன். நீங்க தான் எங்களை விடுவிக்கிற தேவன். உம்மால் அன்னி நாங்க யாரிடத்துல போவோம் ஆண்டவரே? உங்களை தவிர எங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாதுப்பா. உங்க பாதத்தை பிடித்து கெஞ்சுகிறோம். எங்களை விடுவிக்கிற ராஜாதி ராஜா நீங்கப்பா. கர்த்தாதி கர்த்தாவே, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவன் நீங்க தான்ப்பா. நீங்க தான்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரஹதல சந்தரபா ரிமங்கலர சகரபா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை பலப்படுத்துங்கப்பா. பலப்படுத்துங்க ஆவியானவரே, எங்களை பலப்படுத்துங்கப்பா. ஆவியானவரே, எங்களை பலப்படுத்துங்க அப்பா. பார்த்து கேட்போம்மா. எங்களை பலப்படுத்துகிற கர்த்தர் நீங்க தான்ப்பா. எங்களை பலப்படுத்துகிற கர்த்தர் நீங்க தான்ப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமையின் அபிஷேகம் எங்க எல்லாரையும் நிரப்பட்டும் ஆண்டவரே. ஆவியினாலே எங்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். ஆவியினாலே ஒரு விடுதலை உண்டாகட்டும். விடுதலை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா சத்துருவின் கிரியைகளும் எங்களை விட்டு நீங்குவதாக. எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதாக, அறுக்கப்படுவதாக, அறுக்கப்படுவதாக. ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. In the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே எங்களுடைய பலவீனங்களிலே உம்முடைய பலன் பரிபூர்ணமாய் காணப்படுவதாக. பரிபூர்ணமாய் உம்முடைய பலன் எங்களுக்குள் விளங்குவதாக. ஆண்டவரே, உம்முடைய பலத்தால் எங்கள் இடை கட்டுவீராக, இடை கட்டுவீராக, இடை கட்டுவீராக. உம்முடைய பலனை எங்களுக்கு தாங்கப்பா. உம்முடைய பலனை எங்களுக்கு தாங்க. உங்க பலத்தால் எங்களை இடை கட்டுங்க. ஹல்லேலூயா. பூரணரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். வல்லமையுள்ள தேவனே, மாறாத பரிசுத்தரே. ஓரஹதர சந்தர ரிவா ரீமதாலர ஷகதர கதர ஷகலபா ஹிமருஹதாலர ஷகதல சந்தர ரிமகலபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. We praise you Lord. We praise you King of Kings. ராஜாதி ராஜாவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எல்லா வாய்களை திறந்து மனதார எல்லாம் அமைதியா இருக்காத ராஜாதி ராஜாவ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து போற்றி புகழ்ந்து ஸ்தோத்தரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்மை நாங்கள் போற்றுகிறோம். உம்மை நாங்கள் புகழ்கிறோம் ஆண்டவரே. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய எங்கள் ராஜாதி ராஜாவே, சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, ஒருவரான மெய்யான தெய்வனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். திருச்சபையாகிய 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்தவராய், மார்பருகே பொற்கச்சை கட்டினவராய், உலக்களித்தல் காய்ந்த வெண்கலம் போன்ற பாதங்களோடு கூட உலாவி வருகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். வர போகிற தேவனாகிய கர்த்தாவே, மறுபடியும் மேகங்கள் மேல் வருவேன் என்று சொல்லி போனவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு மகிமை செலுத்து. அமைதியா இருக்கிற நேரம் கிடையாது. அமைதியா இருக்கிற நேரம் இல்லை. எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்துவோம். அவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையின் கர்த்தாவே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். We glorify you, Lord. We glorify you, Lord. We magnify you, Master. Hallelujah, hallelujah, hallelujah.
Hallelujah. We praise you, wonderful Lord. ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதித்து போற்றுகிறோம். உம்மை நாங்கள் புகழ்ந்து துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். மகிமைக்கு பாத்திரமானவரே, சர்வத்திற்கும் நல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். Hallelujah. 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 We praise you, wonderful Jesus. எங்களுக்காக இந்த உலகத்திலே பிறந்து ஜீவனை கொடுத்து உம்மோடு கூட அரசாளும்படியாய் ஏற்படுத்தின, எங்களை ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் மாற்றின தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் மகிமையெல்லாம் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். எங்கள் மேன்மையெல்லாம் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, மகிமையெல்லாம் உங்களுக்குரியதப்பா, மேன்மையெல்லாம் உமக்குரியது ஆண்டவரே. ரஹதல ஷகதர மகதரபா ரீவதுலர ஷகதர கதர ஷதராரி மகலாபா. Hallelujah, hallelujah, hallelujah. Praise you, Lord. Praise you, Lord. Praise you, Lord. Praise you, Lord. Riduraha saladana shadalaba. Hallelujah, hallelujah, hallelujah. Praise you, Jesus. Praise you, wonderful Master. Hallelujah. We glorify you, Lord. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, ஆராதனைக்குரியவரே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, எங்கள் தூய பிதாவே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். உம்முடைய பாதத்திலே நாங்கள் பணிகிறோம் ஆண்டவர். ஒன்றுக்கும் உதவாத எங்களையும் உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை துதிக்கும்படியாய், உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் கொடுத்த நல்ல பாக்கியத்திற்காய், கிருபைகளுக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உங்களுக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம். நீங்க மட்டும்தான் துதிக்கப்படத்தக்க தேவன். எல்லா கனமும் உங்களுக்குரியது ஆண்டவரே. மகிமை எல்லாம் உங்களுக்கே செலுத்துகிறோம். சகல துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் எங்கள் இயேசுவின் மூலமாக உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நான் நின்றவண்ணமாக சங்கீதம் 119 சங்கீதம் 81 வசனம் முதல் 88 வசனம் முடிய மாறி மாறி வாசிப்போம். மாறி மாறி வாசிக்க முடியாத சங்கீதம் 119 சங்கீதம் 81 வசனம் முதல் 88 வசனம் முடிய. உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். எப்போது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது. புகையிலுள்ள துருத்தியை போலானேன், உமது பிரமாணங்களையோ மறவேன். உமது அடியனுடைய நாட்கள் எம்மாத்திரம், என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நீர் எப்பொழுது நியாய தீர்ப்பு செய்வீர்? உம்முடைய வேதத்துக்கு விரோதமாய் அகங்காரிகள் எனக்கு குழிகளை வெட்டினார்கள். உம்முடைய கற்பனைகள் எல்லாம் உண்மையாய் இருக்கிறது. அநியாயமாய் என்னை துன்பப்படுத்துகிறார்கள், நீர் எனக்கு சகாயம் பண்ணும். அவர்கள் என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட சற்றே தப்பிற்று, ஆனாலும் நான் உமது கட்டளைகளை விட்டு விடவில்லை. உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும், அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் உண்டாதாக ஆமென். அவர் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவர்களே, ஆமென். அப்போஸ்தலருடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்திலிருந்து எழுந்தினார்.
பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது பார்சத்திலே விட்டிருக்கிறார். எவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மரித்தவரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்கார்வோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதி கேட்போம். வாசிக்க முடியாது குறிக்கப்பட்ட வித பகுதி 1 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 13ஆம் வசனம் முடிய கோயில்ராஜ் நமக்காக வாசிக்க முடியாது குறிக்கப்பட்ட வேத பகுதி 1 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 13ஆம் வசனம் முடிய. 1 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 13 முடிய. அதற்கு பின்பு அம்மோன் புத்திரின் ராஜாவாகிய நாகாஸ் மரித்து அவன் குமாரன் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அப்பொழுது தாவீது, ஆணுனின் தகப்பனாகிய நாகாஸ் எனக்கு தயவு செய்தது போல நானும் அவன் குமாரனாகி இவனுக்கு தயவு செய்வேன் என்று சொல்லி அவன் தகப்பனுக்காக அவனுக்கு ஆறுதல் சொல்ல ஸ்தானாதிபதிகளை அனுப்பினான். தாவீதின் ஊழியக்காரர் ஆணுனுக்கு ஆறுதல் சொல்ல அம்மோன் புத்திரின் தேசத்தில் வந்தபோது அம்மோன் புத்திரின் பிரபுக்கள் ஆணுனை பார்த்து, தாவீது ஆறுதல் சொல்லுகிறவர்களை உம்மிடத்தில் அனுப்பினது உம்முடைய தகப்பனை கணம் பண்ணுகிறதாய் உமக்கு தோன்றுகிறதோ? தேசத்தை ஆராயவும் அதை கவிழ்த்து போடவும் உளவு பார்க்கும் அல்லவோ அவன் ஊழியக்காரர் உம்மிடத்தில் வந்தார்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது ஆணுன் தாவீதின் ஊழியக்காரை பிடித்து அவர்கள் தாடியை சிரைத்து அவருடைய வஸ்திரங்களை இருப்பிடம் மட்டும் வைத்துவிட்டு மற்ற பாதியை கத்தரித்து போட்டு அவர்களை அனுப்பிவிட்டான். அந்த மனுஷர் வருகையில் அவர்கள் செய்தி தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது மனுஷர் மிகவும் வெட்கப்பட்டபடியினால் அவர்களுக்கு எதிராக ராஜா ஆட்களை அனுப்பி, உங்கள் தாடி வளரும் மட்டும் நீங்கள் எரிகோவிலிருந்து பிற்பாடு வாருங்கள் என்று சொல்லச் சொன்னான். அம்மோன் புத்திரர் தாங்கள் தாவீதுக்கு அருவருப்பானதை கண்டபோது ஆணுனும் அம்மோன் புத்திரரும் மெசொப்பொத்தாமியாவிலும் மாக்கோசோவா என்னும் சீரியரின் தேசத்திலுமிருந்து தங்களுக்கு ரதங்களும் குதிரை வீரரும் கூலிக்கு வரும்படி 1000 தாலந்து வெள்ளி அனுப்பி 32,000 ரதங்களையும் மாக்காவின் ராஜாவையும் அவன் சனத்தையும் கூலிப்படையாக அழைத்தான். இவர்கள் வந்து மெதோபாவுக்கு முற்புறத்திலே பாளையம் இறங்கினார்கள். அம்மோன் புத்திரரும் தங்கள் பட்டணங்களிலிருந்து கூடிக்கொண்டு யுத்தம் பண்ண வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது மோவாபையும் பலசாலிகள் இராணுவம் முழுவதையும் அனுப்பினான். அம்மோன் புத்திரர் புறப்பட்டு வந்து பட்டணத்து வாசல்களிலே அணிவகுத்தார்கள். வந்த ராஜாக்கள் தாவீது வெளியிலே போருக்கு ஆயத்தமாய் நின்றார்கள். யுத்த இராணுவங்களின் முகப்பு தனக்கு முன்னும் பின்னும் இருக்கிறதை யோவாப் கண்டு அவன் இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட அனைவரிலும் ஒரு பங்கை பிரிந்தெடுத்து அதை சீரியருக்கு எதிராக நிறுத்தி மற்ற ஜனத்தை அம்மோன் புத்திரருக்கு எதிராக போருக்கு ஆயத்தப்படுத்தி தன் சகோதரனாகிய அபிசாய்க்கு ஒப்புவித்து அவனை நோக்கி, என்னை பார்க்கிலும் சீரியர் பலங்கொண்டால் நீ எனக்கு துணை நில், உன்னை பார்க்கிலும் அம்மோன் புத்திரர் பலங்கொண்டால் நான் உனக்கு துணை நிற்பேன். தைரியமாயிரு, நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திறன் கொண்டிருக்க கடவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான் என்பது வாசிக்க முடியாது குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. உன்னத பாடல்கள் கீர்த்தனைகள் 76வது பாடல். உன்னத பாடல்கள் கீர்த்தனைகள் 76வது பாடல். எங்கே நீ கலங்காது.
இரட்சகனை மறவாதே. நான் செய்வேன்று நெஞ்சே நீ கலங்காதே. வஞ்சற்பகை செய்தாலும் மாறாவினை செய்தாலும் நெஞ்சே நீ கலங்காதே. சீயோன் மலையின் இரட்சகனை மறவாதே. பட்டயம் பஞ்சம் வந்தாலும் அதிகமான பாடுநோவு உண்டாலும் மட்டிலா வறுமை பட்டாலும் மனுஷரெல்லாம் கைவிட்டாலும் நெஞ்சே நீ கலங்காதே. சீயோன் மலையின் இரட்சகனை மறவாதே. வீணை மேல் வீணை வந்தாலும் ஜாதி பிள்ளை என்று சத்துருவானாரும் மனையோடு கொள்ளை போனாலும் வானம் இடிந்து வீழ்ந்தாலும் நெஞ்சே நீ கலங்காதே. சீயோன் மலையின் இரட்சகனை மறவாதே. சின்னத்தனம் என்னை நாளும் நன்மை செய்ய தீமை வீரர் பண்ணினாலும் பின்ன சேதகம் சொன்னாலும் பிசாசு வந்தனுப்பினாலும் நெஞ்சே நீ கலங்காதே. சீயோன் மலையின் இரட்சகனை மறவாதே. கள்ளன் என்று பீடித்தாலும் இலங்கு போட்டு காவலில் வைத்தடித்தாலும் வெள்ளம் புரண்டு தலை மீதில் அலை மோதினாலும் நெஞ்சே நீ கலங்காதே. சீயோன் மலையின் இரட்சகனை மறவாதே. நான் செய்வேன் என்று நெஞ்சே நீ கலங்காதே. யார் தலைவனிங்க போசியா அப்பா வல்லமையுள்ள தேவனே, இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த 2024 ஆண்டிலே முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களுடைய ஆலயத்தில் வந்து உங்களை ஆராதிக்கணும் அப்படின்னு ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த ஆவலுக்காக, எங்களுக்கு கொடுத்த நல்ல நேரத்திற்காக ஆண்டவரே எங்கள் வேலைகளெல்லாம் விட்டு ஓய்ந்து உங்கள் சமூகத்தில் உங்கள் வார்த்தைக்கு உங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் உங்கள் ஆலயத்துக்கு வர எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி ஏசப்பா. கடந்த நாட்களிலே கடந்த ஆண்டுகளிலே நல்ல உழைப்பை கட்டளையிட்டீர், எங்களுக்கு வருமானங்களை கொடுத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே,
நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆஸ்திகளுக்காக, எங்களுக்கு கொடுத்த வருமானங்களுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. அது சிறியதோ பெரியதோ உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதுனால உமக்கென்று ஆண்டவரே எங்களுடைய தசவாங்களையும் காணிக்கைகளையும் படைத்திருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பீராக, அதை தொட்டு அங்கீகரிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் இந்த புதிய ஆண்டிலும் புதிய ஆசீர்வாதங்களை பெற்று நமக்கு சாட்சிகளாய் நிற்க குறைவில்லாத ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. தேவனாகிய கர்த்தர் எங்களோடு பேசுங்க. இந்த ஆண்டில் நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறீங்க. வெட்கப்படாதபடி எங்களை காக்கிற தேவன் நீங்கப்பா. எங்களை வெட்கப்படுத்தாத தேவன், ஜனங்களுக்கு முன்னால் தலையை நிமிர்ந்து நிற்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் நீங்கள் என்பதை எங்கள் வாழ்க்கையில் இந்த வருடத்தில் உணர எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதை எங்கள் வாழ்க்கையில் நிரூபித்து ஆண்டவரே எங்கள் நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். ஆமேன். உட்காரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் துவக்கத்தில் ஆண்டவர் ஒரு நல்ல வாக்குத்தத்தம் கொடுத்தார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை யாருடைய ஜனங்கள்? ஆண்டவருடைய ஜனங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜனங்கள் பொய் பேச மாட்டாங்க, கர்த்தருடைய ஜனங்கள் திருட மாட்டாங்க, கர்த்தருடைய ஜனங்கள் கள்ளத்தனம் பண்ண மாட்டாங்க. நீ அவருடைய ஜனமானால் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. உன்னுடைய படிப்பில் வெட்கப்பட மாட்டேன், உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் நீ வெட்கப்பட மாட்டேன், உன்னுடைய குடும்பத்தின் மத்தியில் வெட்கப்பட மாட்டேன், உன்னுடைய தெருவில் நீ வெட்கப்பட மாட்டேன், உன்னுடைய ஊரில் நீ வெட்கப்பட மாட்டேன். நீ எங்கே இருக்கிறியோ அங்கே நீ என்ன செய்ய மாட்ட? வெட்கப்பட மாட்டாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை வெட்கப்படுத்தாத தேவன், வெட்கப்படுத்தாத தேவன். ஆண்டவர் நமக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஸ்தானத்தில் இருக்கிறோம். பல விதமான தொழில்களை செய்கிறோம், பலவிதமான படிப்புகளை நாம் என்ன செய்கிறோம்? படித்து கொண்டிருக்கிறோம். பலவிதமான படிப்புகளை படித்து கொண்டிருக்கிறோம். நாம் இருக்கக்கூடிய இடத்துல நீ உண்மையாக இருந்தால், நீ அவருடைய ஜனம் என்று மற்றவர்கள் காண வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்தாத தேவன். ஹல்லேலூயா. நம்ம வெட்கப்படுத்த என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. நீ ஷேம் ஆக மாட்டேன், ஷேமா என்ன செய்ய மாட்டேன், தலை குனிஞ்சிட்டுலாம் போக மாட்டேன். ஏன்னா நாம் யாருடைய ஜனங்கள்? அவருடைய ஜனங்கள். ஹல்லேலூயா. தலை நிமிர்ந்து நிற்கக்கூடியவர்கள். தலை நிமிர்ந்து வெட்கக்கேடான காரியங்களை செய்கிறவங்க தான் வெட்கப்பட்டு போவாங்க. ஆனால் நாம் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் அல்ல, செய்கிறவர்கள் அல்ல. சில பேர்கிட்ட செல்ஃபோனை கேட்டால் இந்த ஒரு நிமிஷம் வாங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா, இந்த செல்ஃபோனை வாங்கி பார்த்துட்டா அதை திறந்து உள்ளே போயிட்டோன்னா அந்த ஃபோன் தான் அழகாக இருக்கும் வழியே உள்ளே என்ன செய்யும்? நாத்தம்னா நாத்தம், அந்த ரூமே நாடுற அளவுக்கு நாத்தம் உள்ள வச்சுருப்பான். கேடுகட்ட ஜனம், கேடுகட்ட ஜனம். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நல்ல யோசித்து பாரு. இன்றைக்கு அதை கொடுத்துட்டு சில பேர் நினைச்சாங்க கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு அப்படியே கவுந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் திறந்துருவாங்களோ, உள்ளே பார்த்துருவாங்களோ, மொழியெல்லாம் மாறும். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம வெட்கப்படாமல் இருப்பதற்கு சில காரியங்களை சொல்லி முடிச்சிடறேன் சுருக்கமாக. சரியா? இன்றைக்கி பாருங்க, எதனால் மனிதன் வெட்கம் அடைகிறான்? ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்முடைய வெட்கத்தை மாற்றுகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். வெட்கத்துக்கு பதிலாக 2 தனியான பலனை கொடுப்பாராம். வெட்கத்துக்கு பதிலாக என்ன கொடுப்பாராம்? 2 தனியான பலனை. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்துக்கோங்க, 66ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசி கேட்போமா? ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசி கேட்போம். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 தனியாய் பலன் வரும், 2 தனியான பலன் வரும். லட்சைக்கு பதிலாக, லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். தங்க பாகத்தில் நினைச்சுவாங்க, சந்தோஷப்படுவார்கள். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக என்ன வருமா? மற்றவங்க நினைப்பாங்க, நீ வெட்கப்பட்டு போன, நீ ஆமா உன்னை ஷேம் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. உன்னை ஷேம் பண்ணிட்டோம்,
ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி நம்மளை வந்து வெட்கப்படுத்திட்டாங்கன்னு வச்சேன். இந்த வார்த்தையை போட்ட உடனே ஐயா அப்பா தலை கவுந்துட்டு போயிட்டான் பார்த்தியாமாங்க. இல்லை, நம்ம ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்மளை கேவலப்படுத்துறதுக்குனே ஏதாவது ஒரு வார்த்தையை என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. மற்றவங்க நீ வெட்கப்படுத்தினானா என்ன செய்யக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கேன், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வரும். ரெண்டத்தினையான யோபு ஓட்டை எடுத்து சுரண்டிக்கிட்டு அவர் உட்கார்ந்துருந்தார். நண்பர்கள்லாம் வந்து சொன்னாங்க, நீ அப்படி பாவம் செய்த, நீ கூலியை ஏமாத்தின, நீ கூலிக்காரங்க காசை திருடிட்ட, விதவிகளை நீ பட்டியாக போட்டுட்ட, அவன் செய்யாதெல்லாம் சொல்லி அவனை வேதனைப்படுத்தினாங்க. ஆனால் அவன் என்ன செய்தான், நீங்கள் என்ன சொன்னாலும் சரியப்பா, நான் வந்து நீதிமான் தான் அப்படின்னு உத்தமத்தில் என்ன செய்தான், உறுதியாக நிலைத்திருந்தான். அது மட்டும் இல்லை, என்னுடைய மீட்பர் ஒருவர் இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார், அவரை நான் பார்த்தா போதும் அப்படிங்கிற ஒரு நித்திய நம்பிக்கையோடு கூட தைரியமாக என்ன செய்தான் இருந்தான். வெட்கத்துக்கு தன்னை என்ன செய்யலை, ஒப்பு கொடுக்கல. ரெண்டத்தனையான பலனை கொடுத்தானே கொடுக்கலையா? வெட்கப்பட்டு போனது யாரு? யோபுக்கு முன்னால் வந்து கையை கட்டிட்டு நிற்கிறான். திமிரன் எவன் பேசினானோ அவன்லாம் யோபுக்கு முன்னால் போய் எனக்காக ஜெபம் பண்ணுன்னு நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெட்கம் என்றால் என்ன? வெட்கம் எதனால் மனிதனுக்கு வருகிறது? பாருங்க, ரெண்டு நாம் வாசிக்க கேட்ட அந்த நாலாகமத்தின் புத்தகத்தில் 1 அதிகாரத்தில் நாகாஸ் என்ற ஒரு ராஜாவுடைய மகன், நாகாசுங்கிற ஒரு ராஜாவுடைய மகன் ஆனூன் அப்படிங்கிறவன், அவன் வந்து அம்மோன் ஜாதிகளுடைய அம்மோனியருக்கு ராஜா. அவங்க அப்பாவாகிய நாகாஸ் மரித்த பிறகு இந்த மனிதன் என்ன செய்தான், ராஜாவானான். ஆனூன் ராஜாவானே தாவீதுக்கு, ஐயோ நம்ம சவுல் கைக்கு தப்பி ஓடும் பொழுது இந்த அம்மோன் தேசத்திலும் நாகாஸ் ராஜாவுடைய பராமரிப்பில் கொஞ்ச நாள் நினைச்சிருக்காரு தாவீது ராஜா. நாகாஸ் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டார். யாரை? தாவீது ராஜாவை நாகாஸ் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டார். அதனால் இந்த தாவீது இப்பொழுது நாகாஸ் இறந்த பிறகு இந்த ஆனூன் என்று சொல்லக்கூடிய அந்த அம்மோனின் ராஜாவை பார்த்து, ஐயோ அவங்க அப்பா இறந்து போயிட்டார், எனக்கு ரொம்ப உதவி செய்தார், அதுக்கு நன்றி கடனா அவனுக்கு போய் துஷ்டம் ஆறுதல் சொல்லிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தேசத்திலேருந்து சில மந்திரிமாரை பிரதானிகளை என்ன செய்கிறாங்க, அனுப்புனாங்க. இந்த பிரதானிகள் வந்த உடனே இந்த ஆனூனுடைய ஆலோசனைக்காரர்கள், ஆனூன் என்று சொல்லக்கூடிய இந்த ராஜாவுடைய அம்மோன் ராஜாவுடைய ஆலோசனைக்காரர்கள் கூடி வந்து ஆனூனை பார்த்து சொன்னாங்க, ஏப்பா இந்த தாவீது தன்னுடைய ஆலோசனைக்காரங்களை ஸ்தானாபதிகளை அனுப்பியிருக்கிறானே, அது நல்லதுக்குன்னு நினைக்கிறியா? உனக்கு உண்மையிலே ஆறுதல் சொல்கிறதுக்கு தான் அவங்க வந்திருக்காங்கன்னு நினைக்க? இல்லை, நம்ம தேசத்தை வேவு பார்த்துட்டு போய் நம்மளெல்லாம் என்ன செய்யுது, படையெடுத்து வந்து பிடிக்கிறதுக்காக என்ன செய்யிருக்கான், அனுப்பியிருக்கான். அப்படின்ன உடனே இந்த ஆணு நினைச்சிதான் இந்த அனுப்பப்பட்ட ஸ்தானாபதிகள் அந்த இஸ்ரவேலில் எல்லாம் என்ன வச்சுருப்பாங்க, தாடி வச்சுருப்பாங்க. ஒரு பக்கத்து தாடியை பாதியாக இங்கே வரைக்கும் நினச்சிட்டான். ஒரு பக்கம் தாடியை எடுத்துட்டு இவங்க என்ன செய்தாங்க, ட்ரெஸ்லேயும் ஒரு சைடை மட்டும் கட் பண்ணிட்டாங்க. ஒரு சைடை மட்டும் கட் பண்ணி கோமணத்தை மட்டும் விட்டுட்டாங்க. கோமணத்தை மட்டும் விட்டு ஒரு சைடை மட்டும் என்ன செய்யிட்டாங்க, கட் பண்ணி விட்டாங்க. போடா உங்கள் ஊருக்கு அப்படின்னு விரட்டி விட்டாங்க. வெளியே வந்தால் நாய் துரத்துது, சின்ன பிள்ளைங்க கள்ளத்துக்கு எறிகிறாங்க. ஒழுங்காக போன எலிசாவே நிச்சயில விட்டாங்களா வாலிப பசங்க? வெறும் முட்டத்தலைக்கே இவ்வளோ பரியாசம்னா, இது ஒரு பக்கம் தாடி இல்லை, ஒரு பக்கம் மீசை இல்லை, பாதி எடுத்தாச்சு. பாதி எடுத்து பாதி முடிய தாடி எடுத்தாலும் பரவாயில்ல, மண்டையும் நினச்சிட்டான் அரை மொட்டை. அப்புறம் துணியெல்லாம் என்னது, ஒரு சைடு பாதி, கோமணம் மட்டும்தான் உருப்படியாக இருக்குது. ரொம்ப கேவலமாகி போச்சு. போங்கடான்ட்டாங்க. போங்கன்னா இந்த நியூஸ் எங்கே போகுது, தாவீதுக்கு வந்தது.
இதை வாசிக்க பார்ப்போம் பாருங்க. அது 2 சாமுவேல் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு 10ஆம் அதிகாரம். இதே சம்பவம் 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 10ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்க கேட்போமா? அப்பொழுது ஆனோன் தாவீதின் ஊழியக்காரரை பிடித்து அவர்களுடைய ஒரு பக்கத்து தாடியை சிரைத்து அவர்களுடைய வஸ்திரங்களை இருப்பிடம் மட்டும் வைத்துவிட்டு மற்ற பாதியை கத்தரித்து போட்டு அவர்களை அனுப்பிவிட்டான். அது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜா அந்த மனுஷர் மிகவும் வெட்கப்பட்டபடியினால் அவர்களுக்கு எதிராக ஆட்களை அனுப்பி உங்களுக்கு தாடி வளரும் மட்டும் நீங்கள் எரிகோவில் இருந்து பிற்பாடு வாருங்கள் என்று சொல்ல சொன்னான். இன்றைக்கு இவங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று என்னது? அவங்களுடைய இஸ்ரவேலர்களுடைய ஐடென்டிட்டி. அவங்களுக்கு தாடி. ஆண்டவர் சொல்லும் பொழுது கட்டளையாகவே சொன்னார், தாடியின் ஓரங்களை என்ன செய்யக்கூடாது? சுற்றி ஒதுக்கக்கூடாது. அப்படியே வார்த்தை இருக்குது. தாடியின் ஓரத்தை கூட நீ என்ன செய்யக்கூடாது? சுற்றி ஒதுக்கக்கூடாது. தாடி வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன தாடி வச்சேன்னா சுற்று ஓரத்தை என்ன செய்யக்கூடாது. இப்படிலாம் கட்டளை பெற்ற அவர்கள் இந்த தாடியை எடுத்தாச்சுன்னா, நல்லா கவனிங்க, நமக்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று, நமக்கு ஆதாரமாக நினைக்கக்கூடிய ஒன்று, அப்போ அது மாறும் பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் வேதனையாக இருக்கும். அது ஷேமாக ஃபீல் பண்ணும். அவமானப்படத்தக்கதாய் நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் நடந்திருக்கும். நல்லா படிச்சுக்கிட்டு இருக்க நீ திடீர்னு சிக்காயி உன் பரீட்சையில் ஒரு 4 பேப்பர் 5 பேப்பர் அரியர்ஸ் வச்சுட்டு அப்படின்னா மற்றவங்களாம் படி பண்ணிருந்தா பாரு, போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, எல்லாம் ஃபெயிலு, கிரேடு போச்சு, கிளாஸ் போச்சு அப்படிங்கிற மாதிரி உன்னை பார்த்து நினைக்கும் போது உனக்கு எப்படி இருக்கும்? நல்லா டக்குன்னு வேலையில் ப்ரொமோஷன் ஆகிட்டு இருக்கேனே, டக்குன்னுட்டு கீழே போயிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு எப்படி இருக்கும்? வாழ்க்கையில் ஏதோ ஒன்று, நீ முக்கியமாக நினைத்திருக்கக்கூடிய ஒன்று உன்னை விட்டு அகலும் பொழுது உனக்கு என்ன வருகிறது? மற்றவங்களுக்கு முன்னால் உன்னுடைய சொத்து உன்னை விட்டு போகும் பொழுது, உன்னுடைய பணம் உன்னை விட்டு போகும் பொழுது, நீ அன்பாய் வைத்திருந்த வாகனம் உன்னை விட்டு எடுத்துக்கொண்டு போகும் பொழுது மற்றவர்களுக்கு முன்னால் எப்படி இருக்கிற? வெட்கம் அடைந்து போகிறாய். இதுதான் அங்கே நடந்துச்சு. அவங்களுக்கு ரொம்ப வேண்டிய ஒன்று அவங்கள விட்டு அகன்ற பொழுது அவங்க வெட்கப்பட்டு, அந்த வசனம் அப்படி தான் சொல்லுது இல்லை, அவங்க வெட்கப்பட்டபடியினால், அந்த மனுஷர் 5வது வசனம் சொல்லுது, அந்த மனுஷர் மிகவும் வெட்கப்பட்டபடியினால் தாவீது அவங்கள தாடி வளர்ற வரைக்கும் ஊருக்கு வர வேண்டாம்ப்பா, அங்கே எங்கேயாவது ஒரு ரூம் எடுத்து தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே வச்சு சாப்பாடு கொடுத்துட்டார். என்ன செய்யிட்டாரு? சாப்பாடு கொடுத்தார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுத்த பிறகு சும்மா இருப்பாங்களா? இந்த தாடி போனவங்க அதுக்கு பழி அணிஞ்சிருப்பாங்க, வாங்கியிருப்பாங்க. எது எப்படி ஆனாலும் நல்லா யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அநேக நேரத்தில் வெட்கப்படும்படியான சூழ்நிலைகள் நமக்கு வரலாம். வந்தாலும் கூட நாம் தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்கிறோம்? உத்தமமாய் இருக்கிறோமா? அதாவது நமக்கு வந்த காரியம் வெட்கப்படும்படியாய் காணப்படுகிறதே என்பதற்காக தேவனுக்காக வாழக்கூடிய வாழ்க்கையை நாம் விட்டு என்ன செய்யக்கூடாது? ஆண்டவர் எனக்கு இப்படி கொடுத்துட்டார, நான் என்னத்துக்கு ஆண்டவரை தேடும், நான் என்னத்துக்கு ஆண்டவர் துதிக்கணும், நான் எதுக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு நினச்சா நல்லா யோசித்து பாருங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நம்ம சோர்ந்து போயிருப்பதற்கு காரணம் என்ன? இந்த காரியத்தினால் நிறைய பேருக்கு சோர்வடைந்து ஆண்டவரை தேடினேன், மற்றவங்க என்ன கேவலமாக பேசுகிற மாதிரி ஆண்டவர் ஆக்கிட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க. நீ நினைக்காத. கர்த்தர் சொன்னார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய வெட்கத்தை மாற்றுகிற தேவன். வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான, ஆமாம், உன்னுடைய எதிர்நோக்கெல்லாம் எங்கே இருக்கணும்? என்ன ரெண்டத்தனையா தேவன் என்ன செய்ய போறாரு? கனப்படுத்த போகிறார்.
என்ன வாலாக்காம அவர் என்ன செய்ய போறாரு? தலையாக மாற்றப் போகிறார். நான் கீழே போக மாட்டேன். மற்றவங்களாம் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க? ஒளிஞ்சான், அழிஞ்சான், ஒன்றும் இல்லாமல் போனான், நாசமாக போயிட்டான், இனிமே அவ்வளோதான் இப்படின்னு சொல்லலாம். ஆனால் உன்னை தேவன் என்ன செய்ய போகிறார்? நம்புறியா? நம்புனா உனக்கு அற்புதம் நடக்கும். நம்பலைன்னா உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காது. நம்பு, நம்பு, ஆண்டவரை நம்பு, ஆண்டவரை நம்பு. பூரணமாய் முழு மனதோடு ஆண்டவர் என்ன செய்யி? நம்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை கொடுப்பேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். என்னுடைய ஜனங்கள் ஒரு நாளும் என்ன செய்யறதில்ல. அதுதான் இந்த ஆண்டின் வாக்கு தத்தம். வெட்கப்பட்டு போகும்படியான சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் நீ இருக்கக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன செய்யும்? வரும். எப்படி அந்த தாவீதுடைய வேலைக்காரர்களுக்கு அந்த ஸ்தானாபதிகளுக்கு வந்ததோ அதே போல் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யலாம்? வெட்கப்படும்படியான காரியங்கள் நடக்கலாம். வெட்கப்படும்படியான காரியங்கள் நடக்கலாம். அது மட்டும் இல்லை, எந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உன்னை நீ என்ன செய்யலாம்? கீழே வந்துடலாம். கீழே வர்றதுக்கு காரணம் என்னவா இருக்கலாம்? ஆண்டவர் சொன்னார், தாழ்மையோடு இருந்தால் ஒன்று நான் என்ன செய்வேன்? உயர்த்திக்கிட்டே இருப்பேன். இல்லை அப்படி தானே? தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார்ல. தாழ்மையுள்ளவர்களாம் ஆண்டவர் என்ன செய்வார்? உயர்த்துவார். ஆனால் நீ பெருமையாக இருந்தாயானால், மேட்டிமையாக இருந்தானால், நானே உனக்கு என்ன செய்வேன்? எதிராக புறப்படுவேன். நானே உனக்கு எதிராளியாக இருப்பேன். என் கை இதை சம்பாதித்தது சொல்லாத. ஒரு ராஜா பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணோடனே எல்லாரும் ஆர்ப்பரித்தாங்க. ஐயோ, இது மனித சத்தம் அல்ல, இது தேவனுடைய சத்தம். உடனே அவர் என்ன செய்தார்? காலர் அப்படி தூக்கி விட்டுட்டு தெய்வத்திற்கு சமமாக தன்னை உயர்த்தினான். ஆண்டவர் ஒரே அடி அடித்தார். ஒரே நேரமா ஒரே அடி அடித்தார். என்ன செய்தாரா? புழு உழுது செத்து போனான். 4 நாளைக்கு அப்புறம் வரக்கூடிய புழு எப்போ வந்துடுச்சுது? உடனே புழு வந்துடுச்சு. மேட்டிமையாக இருந்தாயானால், மேட்டிமையாக பெருமை பாராட்டாத. எதை குறித்தும், உன்னுடைய வாழ்க்கையின் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் என்ன செய்யாத? பெருமை பாராட்டாத. பெருமை பாராட்டாத. கர்த்தர் உனக்கு எதிராளியாய் மாறுவார். சவுல் என்பவன் அப்படிதான். கர்த்தருக்கு வர வேண்டிய மகிமையெல்லாம் தான் எடுத்துக்கொண்டான். சாமுவேல் வந்து கடிந்து கொண்டார். என்ன கடிந்து கொண்டார்? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுக்க சேருவதும். எல்லாம் கவனி. செவி கொடுக்க, சொல்றதை கேட்கணும். கேட்டு அதன்படி நடப்பதற்கு உன்னை அர்ப்பணிக்க வேண்டும். அதற்காக தான் தேவன் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். நானும் விசேஷத்தவங்க கிடையாது, நீயும் விசேஷத்தவங்க கிடையாது. எல்லாரும் ஆண்டவருக்கு முன்னால் சமம் தான். கேட்கணும், அதன்படி என்ன செய்யணும்? நடக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். இவன் பெருமை, பொய், வாயில் வாரதெல்லாம் பொய். ஏன்னா என் காதில் கேட்குற அந்த ஆடு மாடு சத்தம் என்ன? ஐயோ அதுவா பாரு, கொழு கொழுன்னு இருக்கு பத்தியா? ஆண்டவருக்கு பலி கொடுக்கறதுக்காக நான் என்ன செய்தேன்? கொண்டு வந்தேன். பொய் சொன்னான். பொய், புரட்டு, பெருமை, மேட்டிமை உருப்படவே முடியாது. கடைசியில் என்னாச்சு தெரியும்ல? ஒரு நாள் போகிறான். எப்பா, எதிரிகள்லாம் சுற்றி சுற்றி வந்துட்டாங்கப்பா, இதில் ஜெயிப்பனா? என் உயிர் தப்புமா? நான் பிழைப்பனா? ஆண்டவர் எனக்கு வெற்றி கொடுப்பாரா? ஏபத்தை கொண்டு வாங்கப்பா, ஆசாரியர்கள் கொடுப்பா. ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவர் பதிலே கொடுக்கல. அந்த நாட்களில் ராஜாக்களோடு கூட ஆசாரியர்கள் மூலமாக, ஏபத்தின் மூலமாக ஆண்டவர் பேசி கொண்டிருந்தார். உடனே போனேன். எங்கப்பா போகிறது? பக்கத்தில் இருந்த மந்திரி சொன்னான், ஒரு சூனியக்காரி இருக்கா, நீங்கள் சூனியக்காரிங்கெல்லாம் அப்போ நினச்சிட்டீங்க, அழிச்சிட்டீங்க. யாரும் அஞ்சனம் பார்க்கக்கூடாது, சூனியம்லாம் நிச்சயக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அதனால் ஒருத்தி இருக்கா, ஆனால் திருட்டுத்தனமாக பார்த்துக்கிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டேன். வேணா நம்ம மாறு வேஷத்தில் என்ன செய்யலாம், போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு ஒரு பெட்ஷீட்டை தூக்கி போத்துக்கிட்டு கிரீடம், அவனுடைய ராஜ மேன்மை எல்லாவற்றையும் துறந்து அவன் எப்படி போகிறான்? அந்த சூனியக்காரிட்ட போய் ராஜான்னு போய் நிற்க முடியுமா? நிற்க முடியாது. கேவலம்.
போகிறான். போய் அங்கே நின்னா சூனியக்காரிக்கு ராஜானே கண்டுபிடிக்க முடியல. என்னப்பா வேணும்? இல்லைப்பா, எங்களுக்கு ஒரு செத்த ஆவியை கூப்பிட்டு அதுக்கிட்ட ஒரு குறி கேட்கணும். யார் அப்படின்னா சாமுவேல் அப்படின்னு. உடனே சாமுவேலும் வந்தாரா அப்படின்னு இருக்குது. அந்த சப்ஜெக்டே வேறு, அதை பற்றி இப்போ பேச வரல. அந்த சூனியக்காரிக்கு முன்னால் போயே இவன் எப்படி நிற்கிறான்? ஒரு ராஜா கூனி குறுகி வெட்கத்தோடு போய் என்ன செய்கிறான்? நிற்கிறான். காரணம் என்ன? அவனுடைய மேட்டிமை, அவனுடைய பாவ வாழ்க்கை, தேவனை விட்டு பின்வாங்கின பின்மாற்றம். தேவனை விட்டு பின்வாங்கின. சில பேர் நினைக்கலாம், அவங்களாம் இயேசு விட்டு போயிட்டாங்களே, இவங்களாம் இயேசு விட்டு போயிட்டாங்களே, அவங்களாம் கோயிலுக்கு வரலையா, இவங்களாம் கோயிலுக்கு வரலையா, நாங்கள் மட்டும் என்னத்துக்கு கோயிலுக்கு வரணும்? இந்த இயேசு எங்களுக்கு என்ன பண்ணார்? பின்மாற்றம். சவுலுக்கும் வந்தது அந்த பின்மாற்றம். பின்மாற்றத்தின் வழியாக வந்தது என்ன? வெட்கம், ஷேம், வெட்கம். வெட்கப்பட்டு தலை குனியக்கூடிய நிலைக்கு சவுலை போல நீ வந்திருக்கிற. ஏன் வெட்கம்? எதனால் வெட்கம்? ஒன்று, உனக்கு நலமானவைகள் உன்னை விட்டு நீங்கும் பொழுது, நலமானவைகள் உன்னை விட்டு நீங்கும் பொழுது. ரெண்டாவது, உன்னுடைய பாவ சுபாவத்தினால், உன்னுடைய மேட்டிமையினால், உன்னுடைய தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையினால் நீ வெட்கப்பட்டு நிற்கிறாய். வெட்கப்பட்டு நிற்கிறாய். இந்த வெட்கத்துக்குள்ளே வரும் பொழுதுதான் நாம் என்ன செய்கிற? சில நேரம் ஆண்டவர் நினச்சி பார்க்குறோம், நம்ம உண்மையிலே ஆண்டுடைய பிள்ளையா இருக்கிறோமா இல்லையா? நீ சோதிச்சுப்பார். இப்போ நம்ம வெட்கம் அடைந்தாலும் தேவனை சார்ந்து இருக்கிறோமா? நாம் வெட்கம் அடைந்தாலும் தேவனை சார்ந்திருக்கிறோமா, அல்லது தேவனை விட்டு பின்னால் போயிட்டோம்? கொஞ்சம் வெட்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வரும் பொழுது, யோபுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம்ல, நம்ம அடிக்கடி கேட்கறது தானே இல்லை? யோபுடைய வாழ்க்கையில் அவன் அவ்வளவு கனவானாக இருந்த ஒரு மனிதன், செல்வ சீமானாக இருந்த ராஜாவை போல வாழ்க்கை நடத்தின ஒரு மனிதன் பிச்சைக்காரனை போல நிற்கிறான். பிச்சைக்காரன் லெவலுக்கு என்ன செய்யிட்டான்? தனக்குள்ள எல்லாவற்றையும் இழந்து, தன்னுடைய சுகத்தை இழந்து, ஓட்டை எடுத்து சுரண்டிக்கிட்டு, ரெட்டுடுத்தி அவன் சாம்பலில் உட்காந்துக்கிட்டு பார்க்கறதுக்கு பரிதாபமாக இருக்கிறான். பொண்டாட்டிக்கு உடுத்துறதுக்கு நல்ல அவன் அவளுக்கு அப்படி இருக்கும்போது என்ன பட்டு சேலையை கட்டிட்டு வருவா? ஆமாம், மேன்மையான நிலைமை இல்லை. புருஷன்கிட்ட சொல்கிறான். என்ன சொன்னான்? மனுஷா, இன்னும் அந்த ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஆண்டவன் என்ன செய்தான்? அந்த ஏசாமி நம்மளுக்கு என்ன செய்தான்? கேட்குறான் ஒரு கேள்வி. ஆண்டவர் அவரை தூசித்து நீ சாவ போகிறது உண்மை. அந்த சாமியை தூசித்து நீ என்ன செய்ய? ஜீவனை விடு. சி, பைத்தியக்காரி பேசுகிற மாதிரி பேசாது. பைத்தியக்காரி பேசுகிற மாதிரி அப்படியே கரத்தில் எத்தனை ரிமைண்டர் பெற்றோம். அதுக்காக உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தர் கொடுத்தாரு, அவர் அவர் எடுத்துக்கிட்டாரு. ஸ்தோத்திரம்பா, ஹல்லேலூயா. என்ன சொன்னா? ஸ்தோத்திரம்பா. நான் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம்னு சொன்னான். நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னான். இல்லை, கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கிறோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய மேன்மையை பெரிதுபடுத்துவதற்கு காரணமே நம்முடைய மேட்டிமையான எண்ணங்கள். நான் சம்பாதிச்சேன், என் கை பிரயாசம், நான் தான் இதை உருவாக்கினேன், நான் தான் இதை கட்டினேன், என்னால் தான் இது நடந்தது, என்னால் தான் இதெல்லாம் ஆச்சுது அப்படின்னா ஆண்டவர் பார்ப்பாரு. என்ன சொல்லுவார்? நல்ல யோசிப்பார். மேட்டிமையான எண்ணங்கள் நம்மை குறித்து நாமே பைபிளில் நிறைய சொல்லியிருக்குது. ஒரு சில பேர் நினைச்சான், தன்னை கையை பார்த்து முத்தம் கொடுக்கலாம். என் கை இதுதான் என்ன நினைச்சிது வாழ வச்சுது அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் என்ன வாழ வச்சுது அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல பாருங்க, இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நம்மை குறித்து நினைக்க வேண்டாததுக்கெல்லாம் மேலே நாம் என்ன செய்கிறோம்? மேன்மை பாராட்டுகிறோம். தாழ்வு வரும் பொழுது நாம் கர்த்தரை மறந்து போகிறோம்.
கர்த்தரை உயர்வு வந்தாலும் மறந்துடுறோம், தாழ்வு வந்தாலும் என்ன செய்கிறோம், கர்த்தரை மறந்து போயிடும். வேதத்தில் பாருங்க, யாரை ஆண்டவர் வெட்கப்படுத்தாதபடி ரெண்டு தனியான ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிப்பார், யாருக்கு முன்னால் ராஜாக்களும் மண்டியிடும்படியாக மாற்றுவார். நம்ம அடிக்கடி பார்க்கறது தான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அந்த ராஜா என்ன சொல்றார் வாசித்து பாருங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசி கேட்போமா? தானியேல் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினிச்சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே நீங்கள் வெளியே வாருங்கள். சரி, நல்லா கவனிங்க. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பார்த்து கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னார். என்ன சொன்னார்? எந்த சாமி வந்து உனிய என்னுடைய கைக்கும் அந்த அக்கினிக்கும் தப்பு வைக்குது பார்க்கலாம், சவால் விட்டான். அதே வாயி இப்போ என்ன சொல்லுது? உன்னதமான தெய்வத்தினுடைய தாசர்களாகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஜனங்கள் எல்லாம் கைத்தட்டி சிரிச்சாங்க. நம்ம தான் என்ன செய்யிருப்போம்? இப்படி ஆகிப்போச்சே, சவால் விட்டோமே. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் தப்புவிப்பார். அல்லேலூயா. ஆனா ஒரு வார்த்தை அடுத்தாப்புல சொன்னாங்க, அப்படியே எங்களை விடுவிக்காம போனாலும், அவங்க தான் சொன்னாங்க, விடுவிக்காமற் போனாலும். சொல்ல முடியுமா? யார் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் சுகமானாலும் சரி, ஆகட்டாலும் சொல்ல முடியுமா? சொல்லிப்பார். எனக்கு சுகம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் சொல்ல முடியுமா? எனக்கு பணம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், நான் கெட்டி முடிச்ச வீடு முடிஞ்சாலும் முடியாட்டாலும், ஆண்டவர் பார்த்து சொல்லு இப்போ சொல்லு, ஆண்டவரே நீர் எனக்கு போதும் சொல்லி பாரு. நீ வெட்கப்படுவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அதைத்தான் அவங்க செய்தாங்க. அந்த அதிகாரத்தின் கடைசியில் என்ன நடக்குது? ராஜா சொல்றார் பாருங்க. அந்த 3வது அதிகாரத்தில், தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் அந்த ராஜா என்ன சொல்றார் பாருங்க. எடுங்க 28, 29 வாசி கேட்போமா? அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யார் சொல்றா? விக்கிரகத்தை நிறுத்தின, விக்கிரகத்தை வணங்க கட்டாயப்படுத்தின ஒரு பொல்லாத ராஜா வணங்காதவர்களை அக்கினி சூளையில் போடுவேன் என்று ஜீவனுள்ள தேவனை வணங்கினவர்களுக்கு எதிராய் நின்றவன் என்ன சொல்றான்? அந்த ராஜாதி ராஜாவாகிய சேனைகளின் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய தேவர்களுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்றான். அடுத்தப்பல என்ன சொல்றான் பாருங்க. அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாட்சி சொல்றாங்க. ராஜா சொல்றான், தூதரை அனுப்பி தன்னுடைய தாசர்களை என்ன செய்தார்? விடுவித்தார். செய்வாரா செய்ய மாட்டாரா? உனக்கு விடுதலை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? சுகத்தை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? உன்னை மேன்மைப்படுத்துவாரா படுத்த மாட்டாரா? நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா,
அதைத்தான் சொல்றாரு. அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் ரெட்டிப்பான நன்மை, இதுதான் ரெட்டிப்பான ஆசீர்வாதம். உன்னை பார்த்து மற்றவங்க சாட்சி சொல்லுவாங்க, ஐயோ ஆண்டவர் என்ன செய்தார், என்ன செய்திருக்கார், என்ன நன்மை, எவ்வளோ பெரிய நன்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. இதே தான் தானியேலுடைய வாழ்க்கையில் நடந்தது. இதே சம்பவம் தான். இந்த ராஜா என்ன செய்தான்? ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாகிய தானியேலே, உன்னை தப்பிக்க வல்லவராக இருந்தாரா? ஆமா ராஜா, நான் இருக்கிறேன். அதே தான் ராஜா சொன்னார், தரியு ராஜா சொன்னார். என்ன சொன்னார்? அந்த தானியேலுடைய தேவனுக்கு விரோதமாக எவனாவது பேசணுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். சட்டம் போட்டாங்க. பவுல் பாருங்க, பவுல போசனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவனை கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டாங்க. சிறைச்சாலையில் போட்டுட்டு எல்லாம் ஜாலியாக தண்ணி அடிச்சுட்டு சிறைச்சாலை அதிகாரி எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. அடி, சரியான அடி அடித்து முதுகெல்லாம் பிஞ்சு கிழிஞ்சி எங்கே கிடக்குறாங்க. ஐயோ, நம்மளுக்கு இப்படி ஒரு ஈனமான நிலைமை வந்துட்டேன், கிறிஸ்துவின் பொருட்டு இவ்வளவு நான் கீழ்த்தரமாயிட்டேனே. எவ்வளவு கனமான கமாலியல் பாதத்தில் உட்கார்ந்து படித்து பட்டம் பெற்ற ஒரு டாக்டரேட் முடித்த ஒரு கனமான ஒரு மனிதன், அரசியலில் அந்தஸ்தில் பிரதான ஆசாரியர்களிடத்தில் கனம் பெற்ற ஒரு மனிதன் கீழ்த்தரமான ஒரு நிலைமைக்கு வந்து பிச்சைக்கார மாதிரி என்னை பிச்சு எடுத்து எங்கே போட்டாங்க? துக்கப்படலை. நடு ராத்திரி தேவனை துதித்தார்கள், துதித்து வாடினார்கள். ஹல்லேலூயா. சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்தது. எவன் கேவலமா நினைச்சு அவன் அடிச்சானோ, எந்த ரோம அதிகாரி, எந்த சிறைச்சாலைக்காரன் அந்த பவுலை அடித்தானோ, சீலாவை அடித்தானோ, அந்த வசனம் என்ன சொல்லுது? அவங்க கால்களில் வந்து விழுந்தான், பாதத்தில் வீழ்ந்து அவங்க பாதத்தில் ஆண்டவன்மாரே என்ன சொன்னா? ஆண்டவன்மாரே ரட்சிக்க. ரெட்டிப்பான கனம், ரெட்டிப்பான கனம். மிலேத்தா தீவுக்கு போனாங்க, விறகு தூக்கி போட்டான், பாம்பு கடிச்சிச்சு. அங்க இருக்கவன்லாம் சொல்றான், கேவலமா பேசுறான். மரணத்துக்கு பாத்திரமானவங்க தான். ஆமா, ஜெயிலில் கடல்ல செத்து போயிருக்க வேண்டியது தப்பிச்சு இங்க வந்துட்டான் நம்ம தீவுக்கு. இங்க வந்தும் இவனை என்ன விடல, பாம்பு விடல. கேவலமா பேசுறாங்க, கேவலமா. இந்த பவுல் என்ன செய்தார்? பாம்பை தூக்கி உள்ள போட்டுட்டு அப்படியே உதறிட்டு அம்மாட்டு குளிர் காஞ்சிட்டு இருக்கான். எல்லாம் என்ன செய்றாங்க? அவனையே முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ஆகுது? இந்த பாம்பு கடிச்சா உடம்பு குசுன்னு என்ன செய்யும்? வீங்கி சடுதியா என்ன செய்வான்? தப்புடன் விழுந்துருவான், செத்து போயிடுவான். இதுதான் அதனுடைய ரியாக்ஷன். அங்கே அப்படிதான் சொல்லி இருக்குது. சடுதியில் வீக்கம் கொண்டு செத்து போவான்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. 1 மணி ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, குளிர் காஞ்சிக்கிட்டே என்ன செய்கிறாங்க? உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவன் ரொம்ப கேஷுவலாக இருக்கான், ஒன்றுமே நடக்கலை. பாம்பு கடிச்சது தெரியும், விரல்ல தொங்குறது தெரியும், விஷம் ஏறிட்டுங்கிறது யாருக்கு தெரியும்? அந்த ஜனங்களுக்கெல்லாம் தெரியும். கேவலமா பேசுறாங்க, கேவலமா பேசுறாங்க. 3 மணி நேரம் ஆச்சு, ஒண்ணுமே ஆகல. எல்லாரும் போய் பவுலுடைய காலில் விழுந்து, ஐயோ இவன் தேவன், யாரு? தெய்வத்திற்கு ஈக்குவலான ஸ்டாண்டர்ட் ஆயிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்ல யோசித்து பாரு. முழங்கால் படிட்டு ஆண்டு இடத்துல கேட்க போறேன். என்ன கேட்க போறோம்? ஆண்டவரே, இந்த வருஷத்தில் நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்தீங்க, நாங்கள் வெட்கப்பட்டு போகிறதில்ல. ஏன்னா நாங்கள் உம்முடைய பிள்ளைங்க.
உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே, நாங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போகிறதில்ல. எங்களை வெட்கப்படுத்தாத தேவன் நீங்கப்பா. பல விதங்கள்ல எங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றார் போல பலவிதமான வெட்கங்கள், அவமானங்கள், நிந்தைகள் எங்களுக்கு வரலாம். ஆனாலும் கூட எங்களை வெட்கப்படுத்தாத தேவன், நாங்கள் இருக்கிற நிலைமையில இன்னும் உம்மை துதிப்போம், மக்காக சாட்சியாக நிற்போம், மக்காக வைராக்கியமாக எழும்புவோம். சொல்லிப்பாரு, சொல்லிப்பாரு ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே நாங்கள் வெட்கப்படுறது இல்லைப்பா. ஏசாய் தீர்க்கதரிசி மூலமா எங்களுக்கு சொன்னீங்க, வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டு தனியான பலனை கொடுப்பதாக வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. ரெண்டு தனியான பலனை கொடுக்க போறீங்கப்பா. ரெண்டு தனியான பலன். ஈரவா சந்தரியாக்கவா ரூகதலா ஷபாதூரா ஹதரவா சங்கலவா. தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த புதிய வருடத்துல நீ வெட்கப்பட்டு போகிறதில்ல, நீ வெட்கப்பட்டு போகிறதில்ல. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ வெட்கப்பட்டு போகிறதில்ல. ஒருவேளை சவுல போல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம, மேட்டிமையான சிந்தையோடு கூட தேவனை விட்டு நீ விலகி போயிருப்பாயானால், கிருபையுள்ள தேவன் இன்றைக்கு உன்னை உயிர்ப்பிக்க அவர் ஆசையோடு இருக்கிறார். உன்னை தாழ்த்தி பாரு, ஆண்டவருக்கு முன்னால தாழ்த்து. ஆண்டவரேன்னு அவருடைய சமூகத்துல உன்னை தாழ்த்தி பாரு. மனாசே அன்னைக்கு தன்னை தாழ்த்தனான். தேவனுக்கு துரோகியா இருந்தவன், ஆலயத்துக்குள்ள கொண்டு விக்கிரகத்தை வைத்தவன், ஒரு குறிப்பிட்ட காலத்துல தேவனுக்கு முன்னதாக தன்னை தாழ்த்திய பொழுது அவனுக்கு தண்டனை கிடைத்து சிறைச்சாலைக்கு போன பொழுது, மற்ற ராஜாக்களுக்கு முன்பதாக அவன் தன்னை தாழ்த்திய பொழுது, தாழ்த்தப்பட்ட பொழுது தேவனை நோக்கி கதறினான், கிருபை பாராட்டினார், மறுபடியும் அவனுடைய ஸ்தானத்தில் நிறுத்தினார். அருமையான தேவனுடைய பிள்ளையை, இன்னைக்கு உன்னையும் மறுபடியும் உயர்த்த அவர் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். அவருக்கு முன்னால் உன்னை தாழ்த்து. ஆண்டவரே என்னை நான் தாழ்த்துக்கிறேன்ப்பா, என்னை வெறுமையாக்குகிறேன், நான் வெட்கப்பட்டு போறதில்லப்பா. என்னை வெட்கப்படுத்தாத தேவன் நீங்க, நீ வெட்கப்படுத்தாத தேவன் நீங்க ஆண்டவரே. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொன்னீங்களே, இந்த வார்த்தையின் வழி ஆண்டவரே நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்க, இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்று உமக்கு சாட்சிகளாக எழுந்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல, தானியேலை போல, பவுலை போல ஆண்டவரே, என்ன வந்தாலும் பரவாயில்ல, எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு பிரியாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாங்க, உமக்கு சாட்சியாக எழுந்து நிற்கக்கூடிய வாழ்க்கை எனக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி கேள். தேவனாகிய கர்த்தர் உன்னை என்னையும் அவருக்கென்று தெரிந்து கொண்டார், அவருக்காக வாழும்படியாக நம்மை பிரித்தெடுத்தார், அவருக்காகவே வாழ நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய தெய்வீக கிருபை நம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இரத்த கோட்டைக்குள் நம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே பிள்ளைகளை உயர்த்தி மேன்மைப்படுத்துவீராக. மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதாகாலங்களிலும் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் நம்பத்தாலே போசித்து வளர்த்தியும் இப்போதும் மை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்திற்கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Amen.